நீங்கள் ஷூட்டிங் ரோல் ரைஸ் எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் இன்னைக்கு இதில் எங்களை ரவுண்டு கூட்டு போனால் தான் நாங்கள் இன்னைக்கு ஷூட்டிங் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறதுக்கு பிளான் போட்டு வச்சிருந்தோம். நீங்கள் ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக அப்படியா அப்படின்னு சொல்லி ஓகே நேராக வந்து எங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு நீங்கள் வண்டி எடுத்து அப்படியே ஓட்டி வண்டி எல்லாம் ரெடி பண்ணி எங்களை ரவுண்டு கூட்டு போயிட்டு வந்தீங்களே, அதை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் என்ன சார் நினச்சிங்க? பெட்ரோல் தான் வேஸ்ட்டு. மாஸ்டர் நல்லா ஓட்டினா பம்பர் பரிசு தரதா சொன்னீங்களே, அது எனக்கு தானே? சந்தேகமே இல்ல, உனக்கே தான். டேய் கும்பரசாமி, வந்துட்டேன். அத கொண்டா. இந்தாங்க உங்க பரிசு. பம்பர் பரிசுன்னு சொன்னீங்க? பம்பர் தானே? ஆமா, அதான் பம்பர் பரிசு. கங்னம் ஸ்டார். சார் அது தாமரை தாமரை she keeps saying தாமரை. ஊஸ் தாமரை சார்? ஐயோ, தமிழ்நாட்டுல வேற அர்த்தம், வெளிநாட்டுல வேற அர்த்தம். இந்த வம்புல மாட்டாதீங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னது? சினிமாவில முட்டைக்காட்சி அனுமதிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், நீங்க இது வரைக்கும் யாருக்காவது முட்டு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்திருக்காரு. பக்கத்து வீட்டு 8 மாசம் குழந்தைக்கு. 8 மாசம் குழந்தைக்கா? அதுவும் ஆண் குழந்தை. ஆண் குழந்தையா? சார், உங்களுக்கு கல்யாணம் ஆனா நீங்க என்ன செய்வீங்க? கரெக்டா கேட்டடி. சார், உங்களுக்கு கல்யாணம் ஆனா நீங்க என்ன செய்வீங்க? உங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அதான் செய்ய போறேன். எனி மோர் क्वेश्चन? டைம் மிஷின் வந்து உங்களுக்கு கையில் கிடச்சி டைம் மிஷினில் ட்ராவல் பண்ணி உங்கள் பழைய பாஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மாற்றுவீங்க? கடவுள் கொடுத்த ஒரு விஷயத்தை சரி பண்ணணுன்ற ஆசை எனக்கு கிடையாது. இருக்கிறது அப்படியே இருக்கு. கீ மட்டும் வந்து நீங்க வெறும் ஸ்பேஸ் பார் மட்டும் தான் ஒரு இது ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு ட்ரையல். சான்ஸ் இல்ல, உங்க ஃபேஸ நீங்க வந்து இந்த இதுல லாக் பண்ணுங்க. ஹலோ. நான்டா. ஓ ஹாய், நான்டா. உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லு. I don't love you. I also don't love you. நான் இன்னொருத்தனை காதலிக்கிறேன். நான் கூட தான் இன்னொருத்தைய காதலிக்கிறேன். அது ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? நீ ஏன் சொல்லல? Okay, that's it. இனிமே நீ யாரோ நான் யாரோ. ஓகே, நீ யாரோ நான் யாரோ. Good bye. இது யாரோட போன்? Excuse me, sir. May I come in? Yes. Come. Thank you, sir. இன்டர்வியூ போலாமா? Sir, interview எங்கன்னு தான் சொன்னாங்க. போலாமான்னா எங்கேயோ போலாம். தலைவர் திமிங்கலம் தானோ ஆறு கடல் சேரும் அந்த இடத்தில் அவங்க இத பாட்டு விட்டு உழுவ மீன் விட்டதையா. இன்னொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணும் ட்ரை பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. யாரும் இம்ப்ரெஸ் பண்ணுறது நம்ம வேலை இல்லை. நம்ம இயல்பாக சிந்திக்கிறது, தவறு பண்ணுறது இயல்பு, அது தவறே அல்ல. ஒரு படி சறுக்கிறது தவறு இல்லையே. சிரிச்சா சிரிச்சிட்டு போகிறான், அவனுக்கு வாயில் சுழுக்குன்னு நினச்சிக்கோங்க. உலகம் சிரிக்குமா மற்றவன் சிரிப்பானான்னு பார்க்காதீங்க. தயக்கம் இல்லாமல் உங்கள் சந்தேகங்களை வெளியே கேள்வியாக கேளுங்க. உங்கள் சந்தேகத்தை இன்னொருத்தன் கேள்வி பண்ணானா அது தவறு இல்லை. அது அவனோட அறிவை, அவனோட அறியாமை, அவனோட மடத்தனம். நான் எங்க கொண்டு வரேன்? அவர் பின்னாடியே வந்துட்டார் வேற வரைக்கும். Hold it right there. Wait, Hosni. நான் சொன்னேனா? என்ன? கும்மால. உனக்கு எப்ப தெரியும்? எங்க அம்மாவே எனக்கு குழந்தையில இருந்தே தெரியும். இன்னைக்கு நீ சீட்டு சிகரெட்டுமா பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. என்னுடைய சித்தாந்தத்தை கேளு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். நீ ஒரு நாள் போடுவேன், நானும் ஒரு நாள் போடுவேன். தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு. ஆனா பாவி என்பார்கள். தப்பாக நினைக்காத. எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாத. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு. போடா. நம்ம எவ்வளவு நாள் தான் இங்கேயே இருக்கிறது? பேசாம பாலிவுட் போயிடலாம்ல. நமக்கு ஹைட் இல்லையா? எவ்வளவு நாள் தான் நம்ம இங்கேயே இருக்கிறது? இங்க நமக்கு என்ன குறை? என்ன கையில இது மாதிரி செயின் போட்டுருக்கிற, காப்பு, மோதிரம். நம்ம ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ்நாடு தானே. அதான் சார், இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில மோடியை பார்த்தா என்ன கேள்வி கேட்பீங்க? டீயே கொடுத்துட்டு இருந்திருக்கலாமோன்னு தோணுதா சார்? ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது 250 மில்லியன் வியூஸ் ரவுடி பேபி வந்து
எதனால அவ்வளவு வியூஸ் தெரியுமா சார் உங்களுக்கு? எல்லா பசங்களும் நீங்க வந்து மலர் டீச்சரை இப்படி வச்சுட்டு அப்படி தூக்கி போட்டு இப்படி பிடிப்பீங்க சாய் பண்ணுங்க. அது நீங்க எப்படி பண்ணீங்கன்றது எங்களுக்கு பயங்கர டவுட் சார். அது எப்படி நடந்தது? நம்ம ஒல்லியா இருந்தாலும் கில்லி. இந்த மாதிரி நீங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுப்பீங்களா சார்? எடுத்தால் என்ன மாதிரி ரெசல்யூஷன் சார் எடுப்பீங்க? நான் 1ஆம் தேதி எடுப்பேன், 2ஆம் தேதி பிரேக் பண்ணிடுவேன். இந்த மாதிரி இன்னிலேருந்து நம்ம ஒரு புது விஜய் அப்படின்லாம் எடுப்போம். 2ஆம் தேதி ஃபோன் பண்ணி இல்லடா அதே பழைய விஜய். என்ன கொண்டு போற? என்ன சார் ஜலதோஷமா? 8 ஊருக்கு வாடகை அடிக்குது, மீன் எடுத்துட்டு போறோம்னு தெரியலையா? இப்ப எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான் இருக்கணுமா சார்? எனக்கு 3-4 ஆன்சர்ஸ் வரும் சார். அதை சொன்னா வாய் ஜாஸ்தின்றாங்க. நீங்களே ஒரு கேள்வி கேளுங்களேன், நான் 3 ஆன்சர் 4 ஆன்சர் கொடுப்பேன். அப்படியா? உங்க அப்பா பேருங்க? ஒவ்வொரு பாட்டு ரிலீஸ் ஆகும் ஒவ்வொரு பாட்டு சார் கூப்பிடுறதே மெழுகிட்டால் தான் கூப்பிடுறாங்க. கீழே வந்து அழகு ஸ்கூல்னு கூப்பிடுறாங்க. எவ்வளவு பேர் இது கூட செல்லமான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஹாப்பினஸ். மிகப்பெரிய கவிஞர்கள் அந்த மாதிரி எழுதும் அன்பு தானே எல்லாமே. நமக்கு அன்பு தராங்களா, நம்ம டபுளா அன்பு திருப்பி தருவோம். நமக்கு வெறுப்பு தராங்களா, நம்ம அன்பையே திருப்பி தருவோம். நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் அது. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா நமக்கு இன்னும் ரொம்ப நல்லது நடக்கும். நீங்க நிஜ வாழ்க்கையில விக்ரமா வேதாவா? இல்லைங்க, நான் வந்தோன்னு விலை கொடுத்துருங்க. விக்ரமும் வேதாவும் தனித்தனி இல்லை, ஒன்று தாங்க. ஆக்சுவலாக வந்து நான் நல்லவனும் இல்லை, நல்லவனே கிடையாது. அது ஒரு கம்ப்ளைண்டா தானே நீ சொல்லிட்டு சொன்னப்போ எனக்கு ஏதாவது ஒரு தங்க நகை அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன். கை கொடுத்தாங்க அப்படின்னு நான் தங்க நகை எப்படி அக்காவுக்கு கொடுக்க முடியும்? தலைவரு திமிங்கலம் தானுங்கோ ஆறு கடலில் சேரும் அந்த இடத்தில் இதை பார்த்து விட்ட உழுவ மீன் விட்டதையா சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்க சொல்லியிருக்காங்களா வந்து? இல்ல ஜென்ரலாவே ஐ லைக் டு ஹேவ் a smiling face. so எப்பவுமே சிரிச்சிட்டே இருந்தா தான் நல்லா இருக்கும். எங்க ஊர்ல அதுக்கு வேற மாதிரி சொல்லுவாங்க.